இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்திய ஆட்சி முறையை பொறுத்தவரையில் ஸ்டாலின் நாம் எல்லாம் எதிர்பார்த்ததை விட, ஏன் எதிரிகள் எதிர்பார்த்ததை விட, ஏன் பிரதமரே எதிர்பார்த்ததை விட மிக அற்புதமாக இருக்கார். அவங்களே என்ன பேசிக்கிறாங்களா? See, small boy doing very well. How? Because it's son of கருணாநிதி. கருணாநிதி மகன், அதனால தான் இப்படி இருக்கா அப்படின்ற அந்த அளவுக்கு வந்திருக்கார். அப்படியே சொல்லுவேன் சில நேரத்தில், எப்படிப்பா அவங்க ஒப்பனை உரிச்சு வச்ச மாதிரி ஆயிட்டு நீ அப்படின்னு கேட்பேன் நான். அந்த அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டார் தளபதி அவர்கள். எனக்கு இன்னும் ஒன்று சொல்கிறேன், இன்னும் ஒரு 25 வருடத்துக்கு தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இல்லை. நான் இருக்கிறேன்னு இல்லையோ, ஆனால் என் கட்சி இருக்கும். மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கனா, மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருப்பது தப்பு என்ற வாதத்தை கிளறிவிட்டார் ஸ்டாலின். அது நேஷனல் டிபேட்டாக மாறிவிட்டது. எனவே இதற்கு தலைமை தாங்குகிறவர் மு.க. ஸ்டாலின் ஆகிறார். அதே சின்ன சின்ன கட்சிகள் அவர் அறிவுரை அவரெல்லாம் இதெல்லாம் திருவிழாவில் ஒரு வாட வேடிக்கை மாதிரி முடிஞ்சு போச்சு. இது நம்மளது கட்சி, அவங்களது கூட்டம். உயிரை கொடுக்கறது இது, அதை கூட கொடுக்க மாட்டாங்க. எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லோரும் சொல்லுவார்கள், நீங்க ஒரு ஆள் தான் இருந்தேன், பழைய ஆட்கள்லாம் நினைச்சு கூப்பிடுறீங்கன்னு கேட்பார். ஆகியனால எனக்கு தெரியும். ஆகியனால இவர் மாவட்ட கழக செயலாளர்கள் கோவிந்தசாமி காலத்திலிருந்தே எனக்கு தெரியும். ஆகையினால் ஒரு மாவட்ட கழக செயலாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் உண்டு என்றால் அது நம்முடைய அருமை நண்பர் சுப்பிரமணியன் தான். அவரை நான் பேசி எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா கூட சரியா பண்றது இல்லை, ரொம்ப கஷ்டம். அதுலயுமா ஒரு நாளைக்கு 20 ரெக்கமெண்டேஷன், நர்ஸு, டாக்டர், அதிகமான ரெக்கமெண்டேஷன் வர்றது 2 இலாக்கா. ஒன்று இது, ஒன்று இன்னொன்று ரெவன்யூ இலாக்கா. எத்தனை தான் பண்ணுவார் அவரும்? அது நாம் ஒன்று மாற்றுவோம், இன்னொருத்த அதை மாற்றுவான். அதனால அப்படிப்பட்ட நிலைமை. நான் என் கட்சிக்கு 10 வக்கீல் வரமாட்டானா, படித்து வரமாட்டானான்னு இந்த கட்சி வச்சு இயங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆட்சியை விட ஒரு படித்தவன் என் கட்சிக்கு வருவதை நான் ஏற்பேரை தவிர எனக்கு ஆட்சி வேண்டாம்னு சொன்னார். அரங்கநாதன் ஒருத்தர் கொடுத்தார். இப்போ வக்கீலா இருக்காரு, இளங்கோ அவங்க அப்பா. ஆகையினால் இந்த கட்சி அப்படி வளர்த்தார்கள். பிறகு அண்ணா விட்டு போனவுடனே இந்த கட்சி உருப்படாதுட்டார்கள். ஆனால் அதை அண்ணாவை இருந்ததை விட பலம் வாய்ந்ததாக உருவாக்கி தலைவர் கலைஞர் ஆக்கி காட்டினார். இப்பொழுதுதான் பெரிய பிரச்சனை. கலைஞருக்கும் முன்னாலே பொதுச் செயலாளராக இருந்தவர் நாவலர். அவரும் இவர் போட்டி வருகிற பொழுது கூட எம்எல்ஏக்கள் என்ன சொன்னார் என்றால், நாவலரை நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் கட்சி பாட்டுக்கு கட்டுப்பாட்டு கலைஞர் தான் தேவை என்று சொன்னார். பெரியார் சொன்னார், கண்ணியம் கடமை இரண்டையும் விட்டுடுங்கோ, கட்டுப்பாடு இருக்கணும், அதான் கட்சி. கருணாநிதி பரவாயில்லைன்னு சொன்னார். ஆகையினால் அவர் இந்த கட்சியை, அவர் காலத்தில் வந்த சோதனை வேறு எவனுக்காவது வந்திருந்தால் சன்னியாசியா போயிருப்பார். அத்தனையும் தாங்கி நின்றார். அவர் இப்பொழுது மறைந்து விட்டார். உச்சகட்டத்தில் கட்சி கொண்டு வந்து பொருத்த கட்சி. இந்த கட்சியை எனக்கு பயம். நான் நீண்ட காலம், ஒரு 70 ஆண்டு காலம் எனக்கு அனுபவம் உண்டு. தலைவர்கள் மத்தியிலேயே பழகிறவன். கலைஞர் இவ்வளவு பெரிய கட்சி போட்டுட்டார், பெருத்த போச்சு கட்சி. ஸ்டாலின் அந்த பொறுப்பை ஏற்க போகிறார்.
எப்படி பண்ணுவாரோன்னு எனக்கு உள்ளூர பயம். ஆனால் ஸ்டாலினை எனக்கு அரட்டை வச்ச காலத்தில் தெரியும், அவருடைய வேகமும் தெரியும். ஆனால் இந்த கட்சியை பற்றி பயம் எனக்கு, என்ன செய்வாரோ என்று. அதற்கு பிறகு அவர் செயல் தலைவராகி இந்த இயக்கத்தை நடத்துகிற விதத்தை ஒரு வாத்தியார் மாதிரி உட்கார்ந்து அப்படியே கவனிப்பறான். எப்படி பண்றார், எப்படி அப்ரோச் பண்றார், இந்த பிரச்சனை கட்சிக்காரன் சொல்றாரு, இதை எப்படி பேசுறார், அனுப்பிச்சுக்கிட்டு போறாரா, வெறுத்துக்கிட்டு போறாரா, பண்ணுவேன். அதில் அற்புதமா செய்து கட்சியிலே இந்த கட்சியை கட்டி காத்துட்டார். இந்த கட்சியை கட்டி காத்த உடனே எனக்கு கவலை இல்லை. அடுத்த ஆட்சிக்கு வந்தார். ஆட்சியிலே தான் ரொம்ப டேஞ்சரான இடம் அது. எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரியாது, எங்க காலை வைக்கிறவனே தெரியாது, எங்க குடி வெட்டியிருக்கானே தெரியாது. இந்த இயக்கத்தையும் கட்சியையும் ஒரு சேர நடத்துகிற ஆற்றல் கலைஞர் இருக்கிற ஆற்றலை விட ஒரு மடங்கு 60 ஆண்டு கால வரலாற்றிலே நான் கண்டது. எனக்கு ஒன்றும் நான் தளபதி ஸ்டாலினை புகழ்ந்து இனிமே என்ன பதிவு எடுக்க, இனிமே எனக்கு ஒரே ஒரு கவலை தான். சொல்லிக்கிட்டு இருப்ப பார்த்தாலும் எனக்கு எதை பற்றி கவலை இல்லை. என் கட்சி நிற்கணும், இனிமேல் இருக்கணும், அதுதான் எனக்கு வேண்டியது. அதுதான் நான் வளர்த்த கட்சி. நான் 70 வருஷம் நான் பேசாத ஊர் இல்லை, போகாத ஊர் இல்லை, போகாத ஜெயில் இல்லை, படாத பாடு இல்லை. அவ்வளவு தாங்கிடும். சொன்னாரே, நான் விசாவில் இருக்கேன், 30 நாள் யாரும் பார்க்கக்கூடாதுன்ட்டான். 31ஆம் நாள் என் ஒய்ஃப் வந்தா, குழந்தை தூக்கிட்டு நான் ஓடி போய் அவனை தூக்கி முத்தமிட்டேன். அந்த ஆள் கையை பிடிச்சி பட்டான்னு இழுத்து ஒரு பாறை பட்டின்னு போட்டான். வீர்னு அடிச்சு கொடுத்து. என்னன்னு கேட்டேன். நீ கிரிமினல், அதாவது சொல்கிறேன் என்ன கிரிமினல்னு, நீ ஒரு கால் குழந்தைய கொண்டு வேண்டாம். அன்னைக்கு சொன்னேன் என் ஒய்ஃபுக்கு, நான் விடுதலை ஆடி வருகிற வரையில் அவனை வீட்டுக்கு என் முன் கொண்டு வராத என்ன. நான் இதை சொன்னேன்னு தெரிஞ்சு கலைஞர் ஆலந்தூர் பாரதிக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, அவருக்கு கோயம்புத்தூர் போகிற பொழுது ப்ளூ மவுண்டனில் காட்பாடி ஸ்டேஷனுக்கு என் மகனை கூட்டி வர வைத்து கொஞ்ச நேரம் வைத்திருந்து அப்பொழுது எனக்கு ஒரு லெட்டர் எழுதினார். வாலிபத்தின் வசந்தத்தில் இளைப்பாற வேண்டிய நீ வெங்கொடுமை சாக்காட்டில் வாடுகிறாய் என்று கேட்டு உனக்காக என் உள்ளம் அழுகிறதடா என்று ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பினார்கள். ஆகியனால் அதெல்லாம் சகஜம். இன்றைக்கு நிர்வாகத்தை நடத்துகிறார் தளபதி அவர்கள். இந்த நிர்வாகத்தில் அவர் சொன்னதை போல மிக ராஜதந்திரத்தை கையாளுகிறார். அதான் எனக்கு அது தலைவருக்கு தான் அந்த தைரியம் உண்டு. ராஜதந்திரம் பட்டியல் அடிச்சிடுவார். ஒரு நாள் இந்திரா காந்தி ரூமுக்கு போறார். வாங்க உங்களை தான் நான் எதிர்பார்த்திருந்தேன். எதுக்குன்னார். ஜனாதிபதி யாரை தேர்ந்தெடுக்கலான்னு. அதான் வருஷமா பிராமணர்களே தேர்ந்தெடுக்கிறீங்களே, ஏன் ஒரு பேக்வேர்டை தேர்ந்தெடுக்க கூடாதான்னார். அந்த மாதிரி எதிர்பார்க்கல. அதை அந்த மாதிரி மனசில் வச்சிருந்தது வேற. அப்படி யார் இருக்காங்க பேக்வேர்ட்னா? ஏன் உங்க கட்சியிலே ஜெயில் சிங் இருக்காருன்னா, அவர் என்ன பேக்வேர்ட்? பொற்கொள்ளர். அந்த அம்மாவுக்கு தெரியாது. தவானை கூப்பிட்டு அவர் என்னன்னு கேட்கிறார். பொற்கொள்ளர்னார். கலைஞரால் இன்னைக்கு தான் வர்றார். அடுத்து நாங்கெல்லாம் போயிருக்கோம். காலையில் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தார் கலைஞர். அண்ணே இன்னைக்கு யார் என்னன்னு கேட்டேன். ஏயா ஆம்பளைங்களே நின்றுக்கிட்டு இருக்கீங்களே, என் லேடிஸ் வந்தா என்ன பட்டுன்னு அடிச்சா நான் தலைவர். உடனே இந்திரா காந்தி கை கொடுத்து அதுக்காக தான் பிரதிபா பட்டேல் வந்தாங்க. அது மட்டும் இல்லை, ராஜதந்திர முறைகளை கையாளுவதை தலைவர் அவர்கள் கெட்டிக்காரர்கள். அது பல முறை டெல்லிக்கு போன பிறகுதான் நான் உண்மை சொல்லுகிறேன். பல ஆண்டு முதலமைச்சராகி பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் கலைஞருக்கு அந்த டெல்லி கைக்கு வந்தது. ஆனால் தளபதிக்கு இந்த 4 ஆண்டுக்குள்ளே அந்த டெல்லி தன் கைக்கு வந்திருக்கிறார். அதிகமாக டெல்லிக்கு போல ஒரு 3 தரம் போயிருக்கார். முதல் தரம் போகும்போது நான் அவர் TR பாலு 3 பேரும் போறோம்.
ரெண்டாவது தடவை அவர் போய் பேசிட்டு வந்தார். அவ்வளவுதான் அவருடைய இஷ்டம். ஆனால் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு சங்கிலியை மாட்டிட்டார். பார்த்தீங்களா? எல்லா மாநிலத்துக்காரனும் நாம சொன்னதை சொல்லணும் அப்படின்னு எதை சொன்னது வருவான்னு. மத்திய சர்க்காரில் குவிந்திருக்கிற அதிகாரம் வரணும், மத்திய சர்க்காரிலிருந்து பணம் மாநிலங்களுக்கு வரணும்னு எவன் வானான்னுவான்? எல்லாம் ஸ்டாலின் தான், we are following ஸ்டாலின் அப்படின்ட்டா வக்காலிகள் மாட்டிட்டார். இன்னொன்னு எடுத்தார், இந்தி. நாங்க இந்தியை எடுத்தப்போ ஆந்திராவில் கூட ஆதரிச்சாங்க, பல பேர் ஆதரிச்சாங்க. ஆனா இப்போ மராட்டியத்தில் எதிர்க்கிறாங்க. ஏன்? பம்பாயில இந்தி தான் இருந்தது. இப்ப என்ன சொல்றாங்க? இந்த மொழி வந்ததால் எங்கள் மராட்டிய மொழியை அழிஞ்சு போச்சுட்டான். பீகார்ல அவன் மொழி அழிஞ்சு போச்சுட்டான். இப்பதான் தெரிஞ்சது. எனவே இரண்டாவது அணிக்கு இந்த அணிக்கு தலைவர் தளபதி தான் சொல்லிட்டான். அகில இந்தியாவிலேயே உட்கார்ந்த இடத்திலே இருந்து 2 வியூகங்களை வகுத்து அந்த வியூகத்துக்கு தலைமை பொறுப்பேற்கிற மகத்தான காரியத்தை தளபதி செய்திருக்கிறார். இது இளந்தலைவருடைய மகத்தான சக்தி. இன்னும் அவருக்கு காலம் இருக்கிறது, இன்னும் அவருக்கு நேரம் இருக்கிறது, இன்னும் அவருக்கு இருக்கிறது. அதைத்தான் நான் கூட அவருக்கு பார்க்கிற போதெல்லாம் சொல்லுவேன், தம்பி இந்த நிதானம் போதும், அதே நேரத்தில் சில நேரங்களில் ஷார்ப்பு வேகமும் வேண்டும் என்று சொல்வேன். அது அற்புதமா பேசுறார், அற்புதமா எழுதுறார், அற்புதமா செய்கிறார். ஆகையினால இந்திய ஆட்சி முறையை பொறுத்த வரையில் ஸ்டாலின் நாம் எல்லாம் எதிர்பார்த்ததை விட, ஏன் எதிரிகள் எதிர்பார்த்ததை விட, ஏன் பிரதமரே எதிர்பார்த்ததை விட மிக அற்புதமாக இருக்கார். அவங்களே என்ன பேசிக்கிறாங்களா? See, small boy doing very well. How? Because he's son of கருணாநிதி. கருணாநிதி மகன், அதனால்தான் இப்படி இருக்கா அப்படின்ற அந்த அளவுக்கு வந்திருக்கார். அதை பாராட்டணும், அது ஒன்று. அதே நேரத்தில் இது மட்டும் இல்லை, மக்களுக்கு சலசலப்பு இல்லாம ஆட்சி நடத்தணும். அந்த சலசலப்பு இல்லாம இப்ப ஆட்சி நடத்துறாரா இல்லையா? யாரு என்ன கேட்கிறாங்களோ அதுக்கு முன்னே பண்ணிடுறாரு. எங்க கிராமத்துக்கெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும். இப்ப நான் கூட இன்னைக்கு 3 நாளா கிராமத்துல இருந்து வந்தேன். என்ன சொல்றாங்க? எங்களுக்கு 3000 ரூபாய் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தா. உனக்கு எப்படி 3000? எனக்கு 1000 கொடுக்குறாரு. எங்க பொண்ணு படிக்கிறா, அவளுக்கு 1000, என் பிள்ளைக்கு 1000, 3000. ஓட்டு எப்படின்னு அப்ப பார்க்கலான்னு. ஓட்டு எப்படின்னா அப்ப பார்க்கலாம். ஆகையினால அதை கொடுத்துட்டாரு. முன்னெல்லாம் இப்போ ரேஷன் கடையில் போனா தகராறு இருக்கும், அங்க போனா தகராறு இருக்கும், எங்களுக்கு தூக்கவே இருக்காது. இப்ப அந்த பிரச்சனையே கிடையாது. ஏதாவது ரேஷன் கடையில் என்ன போகுது, இலவச வேட்டிக்கு சேலை எப்படி கொடுக்குறாங்க எல்லாத்தையும் பார்ப்பார். நான் அப்படியே சொல்லுவேன் சில நேரத்தில், எப்படிப்பா அவங்க ஒப்பனை உரிச்சு வச்ச மாதிரி ஆயிட்டு நீ அப்படின்னு கேட்பேன் நான். அந்த அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டார் தளபதி அவர்கள். எனக்கு இன்னும் ஒன்று சொல்றேன், இன்னும் ஒரு 25 வருடத்துக்கு தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இல்லை. நான் இருக்கிறேன்னு இல்லையோ, ஆனால் என் கட்சி இருக்கும், என் ராஜ்யம் இருக்கும், என் தலைவன் இருப்பான். 25 வருடங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கலைஞர் இருக்கிற பொழுது ஜாம்புவான்கள் அங்கே இருந்தார்கள். இப்ப ஜாம்புவான்கள் அல்ல. ஆகையினால இது அவருக்கு சுலபம். இந்த நிலைமையை உருவாக்கி காட்டி வச்சதுல ஆட்சி கட்சி. நீங்க பாருங்க, ஆல் இந்தியாவில் பேப்பர் எடுத்து படிங்க, இந்தியனுடைய எடிட்டோரியல் படிங்க. 2 நாளைக்கு ஒரு தரம் தலைவர் தான் எழுதுறான். இதெல்லாம் பார்க்காதது. ஒரு நாளைக்கு எப்போது முன்னெல்லாம் தலைவர் கோட் பண்ணிட்டான்னா ஐயோ ஐயோ தலைவர் போட்டோன்னா, 4 நாளைக்கு ஒரு தரம் தலைவர் பற்றி எழுதிக்கிட்டு இருக்கான் இண்டுல. ஆக அது இண்டு எழுதுனா மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருப்பது தப்பு என்ற வாதத்தை கிளறிவிட்டார் ஸ்டாலின். அது நேஷனல் டிபேட்டாக மாறிவிட்டது.
எனவே இதற்கு தலைமை தாங்குகிறவர் மு.க. ஸ்டாலின் ஆயிட்டார். ஆகையால் அவரை பொறுத்தவரை நீங்கள் இன்னும் ஒன்றுதான், இந்த டெய்லி வருது பாருங்க, அடி சின்ன சின்ன கட்சிகள் அவர் வந்து அறிவுரை அவரெல்லாம் இதெல்லாம் திருவிழாவில் ஒரு வான வேடிக்கை மாதிரி முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அது இது கட்சி, இது நம்மளது கட்சி, அவங்களது கூட்டம். உயிரை கொடுக்கறது இது, அதை கூட கொடுக்க மாட்டாங்க. ஆகையினால அவங்கள பற்றியெல்லாம் நான் பேசுறதும் கிடையாது, பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க தேர்தல் வர வர எல்லா கட்சிகளும் கரைஞ்சி போயிடும். நம்ம எதிர்க்கிற கட்சி அதிமுகவாக தான் இருக்கும். அவங்களுக்கு முடியலைன்னா ஒரு 7 கட்டு போட்டுக்கிட்டு எல்லாம் வருவாங்க. எத்தனை கட்டு போட்டு வந்தாலும் எதிர்க்கிற சக்தி உண்டு. மீண்டும் தளபதி தான், திமுக தான் இருக்கு என்று கூறி என் குரல் இன்றைக்கு சரியாக ஒத்துழைக்கவில்லை, இருந்தாலும் பேசியிருக்கேன். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.